நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாத பொது பலன்கள் கடகராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடகத்தில் செவ்வாய் இப்போ உங்களுக்கு கடகத்துக்கு அஷ்டமத்து சனி 2 வருஷமாக கடகராசிக்காரவங்களை பாடாப்படுத்திகிட்ருக்கும். இன்னொரு 5 மாதங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதான் சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் வேறு ராசியிலே இருக்கிறதுனால இன்னும் கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்திக்கோங்க. பொதுவாக கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா கடகத்தில் செவ்வாய் நீச்சமாவார் வேறு. முதல் 12 நாள் சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் ஓரளவு கோபங்கள் கொஞ்சம் மட்டுப்படும். அதன் பிற்பாடு நீங்கள் தான் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு சுமூகமாக போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை குடும்பத்தில் குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. காசு, அதாவது தன வரவு குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது குடும்பத்தில். இதனால் ஏன்னா பணம் இல்லைனாவே குடும்பத்தில் பிரச்சனைகள் தானே. அந்த மாதிரி தன்மைகள்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து உங்களுக்கு நல்லா இருக்க போக அமைப்புகள் உண்டு. முதல் 12 நாட்கள் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 18 நாள் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த காசு இல்லாத தன்மைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, வாக்கு கொடுத்துறதுல பிரச்சனை, அதெல்லாம் ஒரு 18 நாள் பின்னாடி ஒரு 18 நாள் மார்கழி மாதத்துக்கு பின்னாடி அந்த 18 நாள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதே மாதிரி 3ஆம் இடத்துல கடகராசிக்கு 3ல் கேது இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறதுனால 3ஆம் இடம்தான் முயற்சி ஸ்தானம். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம். குரு பகவான் பார்க்கறதுனால எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுப்பீங்க. அந்த எடுத்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு நீச்ச செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளால் மனக்கசப்புகள் வரும். தாய் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்காது. தாய்க்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக போய் மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். 5ஆம் இடத்துல தனி புதன் இருக்கிறாரு. சனியோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு, குருவோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், நல்ல சிந்தனை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாகியம். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருந்த தம்பதியர்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு குழந்தைய கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் நல்லாவே இருக்குது. குழந்தைகளால் நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். இப்போ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம மக கண்டுக்கலை அப்படின்ட்டுருக்கிற தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்து அனுசரணையாக பண்ணி நம்ம கூடயே வாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு கூட்டு போகிற தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன். 6ஆம் இடத்துல 6, 8, 12 சூரியன் மறைவு தான். அதனால் தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசு சார்ந்து ஏதாவது வேலை இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயன் தராமல் போகும். அடுத்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு.
செவ்வாய் பார்வை, குருவோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் நல்லாவே இருக்கும். போன மாதம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சமாதானமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. கூட்டு தொழில் போட்டு பண்ணுறவங்கெல்லாம் நண்பர்கள் கூட்டு தொழில் போட்டு பண்ணுற நண்பர்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடம் வந்து தடை தாமதம்னு சொல்லுவோம். திருமண தடைகள், இல்லை வீடு கட்டுறேன், காசெல்லாம் இருக்குது ஆனால் கட்ட முடியல, ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த கடந்த 2 வருஷமாக. ஏன்னா அஷ்டமத்து சனினா ராசிக்கு 8ல் சனி இருக்கிறது தான் அஷ்டமத்து சனி. தடைகள்னால் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து திருமண தடைகள், வீடு, வாகனம், ஏதாவது ஒரு காரியங்கள், எடுத்த காரியங்கள், அதெல்லாம் வந்து ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய, இந்த முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய தன்மைகள் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து, அதாவது சனி பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு வந்து சனி செவ்வாய் பார்வையை வாங்காத வரைக்கும் அந்த ராகு அந்தளவுக்கு கெடுபலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அதனால் தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலையில் உங்களை கடவுள் வச்சுப்பார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், சனியோட 3ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்கள் கொஞ்சம் டல்லாக தான் போகும். என்னதான் டல்லாக போனாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் வந்து லாபங்கள் வந்து குறைவு இருக்காது. 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 80-90 ரூபா கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த அளவுக்கு உங்களை வச்சுப்பார் குரு பகவான். அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இளைய தாரம், 2வது தாரம், 11ஆம் இடம் வந்து 2வது தாரத்தை குறிக்கும். திருமணமாகி 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மறுமணம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. சூரியன் புதன் 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால 12ஆம் இடம் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டு போகலை. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கஸ்தானம், சிற்றின்பஸ்தானம், அதெல்லாம் அதை தான் 12ஆம் இடத்தை குறிக்கும். வெளிநாடு போய் வரணும் அப்படின்ட்டு இருந்தவங்களாம் கண்டிப்பாக வந்து இன்னும் 1 மாதம் கழித்து போய் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு சம்மந்தமாக பண்ணிக்கிறதுங்கெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, இல்லை ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, அந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.